வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராணா வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அவர் வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே வந்து, அவர் அவுட் ஆஃப் ஜோன் போய் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகுது. ஸோ தட் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவர் மனம் திறந்து சொல்கிறாரு எல்லாரும் போனதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கவே அவர் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என் பேர் கூட யாருக்குமே தெரியல ஒழுங்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு லைக் ராணாவுக்கு பதிலாக ராயன்றாங்க. என் பேரை ஒழுங்கா சொல்லவே தெரியல யாருக்குமே. ஸோ தட் என்ன தெரியலன்னு தான் அர்த்தம் அப்படின்னா, ஸோ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாரி சொன்னோனே, அருணும் வந்து கேட்குறாரு லைக், "ஓகே ப்ரூவ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். நீ வேணுன்ட்டே கன்டென்ட் பண்ணுறீங்களா? ஸோ இதுதான் நீங்க பண்ற கன்டென்ட்டா?" அப்படின்னு கேட்டோனே, "ப்ரோ இல்ல ப்ரோ. நீங்க விடுங்க ப்ரோ. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள." அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாரு. நான் வந்து 12 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த வாரம் போயிடணும்னு ஒரு பயத்தினால அப்படி பேசுறாரா? அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு டவுட் வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வெளிய போனதுக்கப்புறம், ஜாக்லின் பொறுமையா வந்து கேட்குறாங்க, "உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி. என் நேம் கூட யாருக்குமே தெரியல. என்ன ரொம்ப அவாய்ட் பண்ணுறீங்க எல்லாருமே. நான் குரூப்லேருந்து வெளியே இருக்கிற மாரியே தெரியுது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் வந்து ஓகே உங்களுக்கு இப்போ எதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, நான் இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததே வந்து வேறு விஷயத்துக்கு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. வேறு விஷயம்னா என்ன எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ராணா வந்து நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? நான் வந்து ஃபைனல்லாம் போய் கப்பு அடிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தா எல்லாருமே வந்து என்னை விளையாடவே விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் டயலாக் கேட்கும்போது நம்ம லைக் சௌந்தர்யா 2வது வீக்ல 3 வீக்ல நினைக்கிறவங்க வந்து எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து வாய்ப்பை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது வாய்ப்பு அவங்க எடுக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் வியர்டாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இவர் பண்ணலாம். ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வியர்டாக இருக்குது. ரொம்ப லைக் ஒரு அவுட் ஆஃப் ஜோன் போன மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இல்லாத மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் ராணுவ பண்ணுறது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து ரொம்ப வியர்டாக பண்ணுறாரா இல்லை வேணுன்ட்டே பண்ணுறாரா? ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒன்று வச்சாங்க. அந்த டாஸ்க்கில் அவரோட பங்களிப்பு இருந்தது. பட் அது அப்படியே டைவர்ட் ஆகி வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக வந்து எல்லோரும் எடுத்துக்கிட்டு அவுட் ஆஃப் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இண்டிவிஜுவலாக லவ் கேங்கு அண்ட் தென் நீங்கள் வந்து லவ் பண்ணக்கூடாது இனிமேல் அப்படின்ற மாதிரி இவரை சொன்னதுக்கப்புறம் ஏன்னா அவருக்கு பேர் யாரும் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லவ் கண்டென்ட் பண்ணுறவங்க லவ் கண்டென்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் உங்கள் ஜோனுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்கள் கேரக்டர் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அவுட் ஆஃப் லைக் பாக்ஸ் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து இல்லை இல்லை நான் லவ் பண்ணக்கூடாது என்ன சொன்னீங்கன்னா யாருமே லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சர்காஸ்டிக்காக வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் இரிட்டேட்டிங் தான் ஏற்படுத்துது. சௌந்தர்யெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொந்தளிச்சு நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத கண்டென்ட்டை நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் பண்ணுங்கள் சிறப்பாக எதுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபியர் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் சீக்ரெட் டாஸ்க் வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்காகவும் இல்லாமல் சண்டையுமா இல்லாமல் ரெண்டும் கலந்த விஷயமா இருக்குது. நம்ம பார்க்குறவங்களுக்கே வந்து உண்மையாலே இவங்க சண்டை போடுறாங்களா இல்லை வந்து ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்றதே தெரியல சீக்ரெட் டாஸ்க்கை நம்பி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷத்தோட பிக் பாஸில் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்கமிங் டேஸில் அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கிளாரிட்டியாக அவங்க பேசினாங்க, ஃபைனலாக என்ன முடிச்சாங்க பேசி முடிச்சாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ராணுவ என்னதான் சொல்ல வராரு ஃபைனலாக எல்லாருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பை.